வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்கமுமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் மற்றும் குரு வணக்கம் பாட அருள்தி இளங்கோ தங்கராசன் அவர்களை அழைத்தமை. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறை வணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்புடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமெல்லாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் எனையறிய நினைந்தேன். அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி என்னும் என் மெய்யுணர்வை எழுப்பி குறித்தினை அறிவித்த குருவே அன்பே, குறித்தினை அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய பஞ்சபூத நவகிரக தவத்தினை மிகச்சிறந்த முறையில் வழிநடத்தி தந்த நம் ஞானாசிரியர் அருள்நிதி ராசாராம் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி ராசாராம் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. தொடர் நற்சிந்தனை கேள்வி பதில் நேரம். அன்பர்கள் யாருக்காவது கேள்வி இருக்கிறதா? சரி, இந்த சுற்றி வரும் ஆற்றல், அதன் வேகம், இது பற்றி ஐயா அவர்கள் நேற்று சொல்லிட்டு இருந்தாங்க. அது பற்றி ஐயா கிட்ட இன்றைக்கு சற்று விளக்கமாக கூற சொல்லி உதாரணங்களோடு அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. நண்பர்கள் யாருக்காவது கேள்வி இருந்தால், இல்லைன்னா ஐயா இதிலேயே இன்றைக்கு விளக்கம் கொடுக்க மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கேள்வி என்னங்கய்யா? நம்ம நேற்றுக்கு இப்போ ஒரு சுழல் இயக்கம் இருக்குது. அதனுடைய வட்ட ஆரத்திலே
வட்டத்தின் வெளிப்பகுதியை நோக்கி செல்லும் பொழுது வேகம் அதிகமாகவும், உள்புறத்தை நோக்கி வர 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 வேகம் குறைந்தும் இருக்கும். இது பற்றி இது மையத்துக்கு போயாச்சு அப்படின்னா, மையத்துல சுழற்சியே இல்லாத ஒரு பகுதி ஒரு கட்டத்துல வந்துடும். அதுதான் சுத்தவெளி அப்படிங்கிறத நேற்றைக்கு நம்ம பேசணும் இல்லையா? இது இன்னும் கொஞ்சம் சற்று விளக்கமாக மீண்டும் ஒரு முறை. அதாவது பேசிக் பார்ட்டிகல், ஃபண்டமெண்டல் எனர்ஜி பார்ட்டிகல் காட் பார்ட்டிகல்ஸ். அதனுடைய திணிவு நிலைகள்ல கிராஜுவல் படிப்படியாக பல நிலைகள் உண்டு. அதுதான் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி நம்பர்ஸ் நம்ம சொல்றோம். இப்போ இந்த லேசானது மினிமல் பார்ட்டிகல் அப்படின்னா காட் பார்ட்டிகல்ஸ் தான். இப்போ அதுக்கும் ஒரு பொருளுடைய திணிவு நிலைக்கும் எத்தனை அணுக்களுடைய கணக்கு இருக்கிறதோ அதை சார்ந்து அதனுடைய இயக்கம் அமைகிறது. அப்போ இயக்க வேகம் குறைய குறையத்தான் மையம் நோக்கி அழுத்தப்படும், ஈர்க்கப்படும். இப்போ எலக்ட்ரான் அப்படின்றது நம்ம ஏன் இண்டிபெண்ட் பார்ட்டிகளா பார்க்குறோம் அப்படின்னா, அதனுடைய சுழற்சி வேகம் மிக அதிகமாக இருக்கும். அது மைய ஈர்ப்பு விசைக்கு அது உட்படாது. அதனால் அது இண்டிபெண்ட் பார்ட்டிகளாக எல்லா இயக்கத்திலோடும் ஆற்றலை தந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மையில இருக்கும். அதுவே சுழற்சி தானே, எல்லா இயக்கங்களும் சுழற்சி தான். அந்த சுழற்சியின் போது அதற்குள் இருக்கின்ற காட் பார்ட்டிகல்ஸ் அது வெளியே வரும். வெளியே சூழ்ந்திருக்கின்ற சுத்த வெளியோடு கலப்புகின்ற போதுதான் சுத்த வெளி என்ற அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இந்த சுழற்சியிலிருந்து வெளிப்படுகின்ற ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அட்ராக்ஷன் பிளஸ் ரிப்பல்சன் ஈக்குவல் டு மேக்னட்டிசம். இதுதான் காந்தமாக நம்ம பேசுகின்றோம். இப்படி காந்தலைகளாக தொடர்ந்து தன்மாற்றம் அடைந்து விண்ணுடைய இயக்கம், அதாவது விண்ணுடைய எண்ணிக்கை குறைந்து போக போக அப்ப அதோடைய வேகம் இயல்பாக குறைந்து போகும். ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம், ஒரு எலக்ட்ரான்ல எவ்வளவு இறை துகள் சேர்ந்திருக்கிறதோ அதுதான் அந்த எலக்ட்ரானுடைய மொத்த வேகம். காட் பார்ட்டிகல்ஸ்ல டிஃபரன்ஸ் கிடையாது, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். For the velocity of one God particle into number of God particles in the electron equal to total velocity of the electron. அப்போ காட் பார்ட்டிகல் எண்ணிக்கை குறைய குறைய வேகம் குறையும் அல்லவா? அப்படி குறைந்து இருந்ததற்கு ஒரு 3/4 பங்கு அளவுக்கு வருகின்ற போது அதை துணை மின்னணு புரோட்டான் அப்படின்னு அதே எலக்ட்ரானுக்கே வேறு பெயர் அமைகிறது. வேகம் குறைந்த பிறகு வேறு பெயர். இன்னும் இதே சுழற்சியின் காரணமாக காந்தலைகளாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இன்னும் அதில் உள்ள எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகின்ற போது எப்படி இறை துகள் இன்னொன்றை விலக்கி வைக்க முடியாமல் தன் இயக்கத்திற்கு மட்டுமே போதுமான ஆற்றல் கொண்டிருக்கிறதோ அதே பிரின்சிபல் படி இந்த தேய்ந்து வந்த துணை மின்னணு தன் இயக்கத்திற்கு மட்டும் போதுமானதாக இன்னொன்றை தள்ளி நிறுத்த முடியாததாக அமைகின்ற போது அந்த கூட்டு தொகுப்புக்கு நியூட்ரல் மையம் என்று சொல்கின்றோம். இப்ப இந்த நியூட்ரானும் சுழற்சி உள்ளதுதான். காட் பார்ட்டிகல் போல நியூட்ரானும் சுழற்சி உள்ளதுதான். ஆனா இன்னொன்றை தள்ளி நிறுத்த முடியாது. அதனால்தான் நியூட்ரான்கள் நெருங்கி அதை சூழ்ந்து புரோட்டான் நெருங்கி அதுதான் மையத்திலே அமைகிறது. இப்போ நீங்க ஒரு ஆக்சிஜன் எடுத்தீங்கன்னா 16ன்னு சொல்றோம், ஆனா ஆக்சுவலா 24 சொல்லணும். ஏன் சொல்வதில்லை அப்படின்னா புரோட்டான் நியூட்ரான் ஒன்றாகவே கணக்கில் எடுத்துக்கிறோம். அப்போ அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பார்க்குற போது ஆக்சிஜன்ல மையத்தில் 8 நியூட்ரானும் 8 புரோட்டானும் இருக்கும். சர்க்கியூட் வருகின்ற போது முதல் வட்டத்துல 2 எலக்ட்ரான்,
இரண்டாவது சுற்றுவட்டம் ஆர்பிட், அதுல 6 எலக்ட்ரான் இருக்கும். அப்ப 6 2 8 எலக்ட்ரான் மையத்துல, நியூட்ரானும் புரோட்டானும் 8 8 இருக்கும். அப்ப அதை 8ஆக கொண்டுதான் 16 ஆக்சிஜன் அப்படின்னு சொல்றோமே தவிர, அடிப்படையே பார்த்தீங்கன்னா புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்லாம் சேர்த்தோம்னா 24 கணக்கு வந்துடும். அது ஏன் சொல்றாங்கிறது எனக்கு தெரியல. அது பிசிக்ஸ் படித்தவர்களுக்கு அது காரணம் தெரியலாம். ஸோ இப்படி அந்த புரோட்டானும் நியூட்ரானும் மையத்தில் இணைந்து அதுதான் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கு காரணியாகிறது. அதை வச்சு தான் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பிரின்சிபல் இவ்வளவு அணுக்கள் அப்படின்னு கணக்கெடுக்கிறாங்க. இப்போ இந்த எலக்ட்ரானுடைய அமைப்புல பார்க்குற போது ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டுக்கு 2 எலக்ட்ரான் ஸ்டேபிள் சர்க்கியூட், செகண்ட் ஆர்பிட் வரும்போது 8 எலக்ட்ரான் தான் ஸ்டேபிள் சர்க்கியூட். பட் இதுல 6 இருக்கிறதுனால இது பிரிஞ்சு போகாது. இன்னும் 2 எலக்ட்ரான் ஈர்க்கத்தான் பார்க்கும். அப்படி ஈர்க்கின்ற போதுதான் H2O அப்படின்னு வர்றது நம்ம ஏற்கனவே பிரபஞ்ச வரலாற்றை நாம் பார்த்திருக்கின்றோம். அப்போ பேசிக்கலா பார்க்கின்ற போது காட் பார்ட்டிகல் தான் எல்லாமே, அசோசியேஷன் ஆஃப் காட் பார்ட்டிகல்ஸ் தான் எல்லாமே. அதனால அதுல மையத்திலிருந்து பெரிய பெரியன்னா அதனுடைய ஆரம். இப்ப சூரியன் எடுத்துக்கொள்ளுமே, சூரியன்ல மைய புள்ளியிலிருந்து அதனுடைய ஆரம் 7 லட்சம் கிலோமீட்டர். அப்ப இந்த 7 லட்சம் கிலோமீட்டர்ல மையத்தில் இருக்கின்ற அணுக்கள் போலவே அந்த 7வது புள்ளி இருக்க 7வது லட்சம் கிலோமீட்டருடைய விளிம்பு பெரிபெரல் அந்த எண்டு எல்லையில் இருக்கக்கூடிய அணுக்கள் அதே திணிவு இருக்குமா? இருக்காது. இன்னும் சொல்ல போனா நம்ம ஒரு தண்ணி ஒரு பாத்திரத்தை தண்ணி எடுத்து இந்த 3 பொருட்கள், உளுந்தும் உருண்டையாத்தான் இருக்கும், கசகசா உருண்டையாத்தான் இருக்கும், அப்புறம் கடுகும் உருண்டையாத்தான் இருக்கும். இந்த 3ஐயும் சுழற்றி விட்டு பார்த்தோம்னு சொன்னாக்க கெட்டியான பொருள் எல்லாம் முதல்ல மையத்துல வந்துடும். லேசான அணுத்தினுக்கு உள்ள பொருள் எல்லாம் அடுத்தடுத்த நிலையில தான் அமையும். அப்புறம் சுழற்சி என்று வருகின்ற போது மையத்தில் தான் திணிவு அதிகமாக இருக்கும். மையத்திலிருந்து சுழற்சி அப்படியே சுழன்று போக போக அவருடைய திணிவு குறைந்து போகும். குறைந்து கொண்டே ஒரு இடத்துல அது நில் பேலன்ஸ், முற்றும் அற்று போகும், இயக்க வேகமே இல்லாம போயிடும். அதன்படி சூரியன் மையத்தில் இருக்கின்ற அணு திணிவுக்கும் அந்த 7வது லட்சம் கிலோமீட்டருடைய கடைசி புள்ளி இருக்க அந்த இடத்துல இருக்கின்ற அணு திணிவுக்கும் மிகப்பெரிய பேதம் உண்டு. இப்போ மையத்திலிருந்து ஆற்றல் சுழற்சியின் காரணமாக வெளியே வந்து கொண்டேதான் இருக்கும். அப்படி வருகின்ற போது குறிப்பிட்ட ஆரத்தை தவிர்த்து அது வெளிப்படுகின்ற போது சூழ்ந்திருக்கின்ற சுத்தவெளியோடு கலப்போற்று காந்தமாக மாறும். அப்படி இந்த அணு திணிவு எவ்வளவு இருக்கிறது, எவ்வளவு காந்தமாக மாறுகிறது அப்படின்னு பார்க்கின்ற போது சூரியனிலிருந்து அந்த 7 லட்சம் கிலோமீட்டருக்கு பாருங்க, அது போல அந்த 7 லட்சம் இன்ட்டு 8542 போட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? கிட்டத்தட்ட 7 கோடி மைல் வரும். அப்ப 7 லட்சம் கிலோமீட்டர் ஆரமுள்ள இந்த சுற்றிலிருந்து 700 கோடி மைல் ஆரமுள்ள காந்தக்களம் இருக்கு. அந்த காந்த களத்துக்குள்ளதான் இப்ப நம்ம தவம் ஏற்றினோமே, நவகோள்களும் மிதந்து உருண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றன. அதனால நீ பௌதிக அடிப்படையே கனத்தணுக்கள் மையத்தில், மிக லேசான அணுக்கள் எல்லையில். இதே பிரின்சிபிள் படிதான் நம்முடைய உடம்புலையும் பாருங்களேன். உடலுக்கு மையம் மூலாதாரம் சொல்றோம். இந்த மூலாதார மையம் எங்கே அமையுது அப்படின்னா நம்முடைய உயரம் எவ்வளவு சென்டிமீட்டர், அதே போல் உடல் பருமன், அகலம், இந்த 3 அலகுகளும் சந்திக்கின்ற மிடில் பாயிண்ட், அதுதான் உடலுக்கு மையமாக இருக்கு. அதுதான் மூலாதார மையம், கருமையம் அப்படின்லாம் பேசுறோம். இந்த இடத்துலதான் நமக்கு உயிரின் திணிவு, உயிர் சக்தியுடைய மையம் அமைந்திருக்கு. இப்ப நம்ம உடம்பில 7 உயிர் மையங்கள்,
போன்பம் ஏதாவது ஏற்றுகின்ற போது ஒவ்வொரு மையமாக போறோம் இல்லையா? அப்போ துரியம் வரைக்கும் 7 உயிர் மையங்கள் சொல்றோம். அப்ப 7 உயிர் மையங்களிலேயும் ஒரே மாதிரியான திணிவு இருக்குமா? இருந்தா அது ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். 7 இடத்துல 7 லெவல் அமைய முடியாது. அப்ப ஒவ்வொரு லெவலிலேயும் அதனுடைய அணுக்களின் எண்ணிக்கை, உயிர்த்துகளின் எண்ணிக்கை பேதப்படுகிறது. அப்ப உடல் மையமாகிய மூலதனத்திலே தான் அதிகமான திணிவுடைய உயிர்த்துகள் எல்லாம் குவிந்திருக்கும். இது என்ன சொல்றோம்? இப்ப இந்த பூமி எடுத்துக்கிட்டீங்கன்னா, பஞ்சபூதங்களிலே அதிகமான திணிவுடையது கெட்டி பொருள் மண்ணு. இந்த கெட்டி பொருளிலேயும் பார்த்தீங்கன்னா, லேசான மண் தூசு. அதிலிருந்து ஆஸ்மியம் ஏதோ சொல்றாங்க. அது வரைக்கும் ஹையஸ்ட் ஸ்பெசிபிக் கிராவிட்டி உடையது ஆஸ்மியம்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் அணுத்திணிவு இருக்கும். அப்போ அது அவ்வளவு லேஸ்ல கிடைக்குமா? பூமியின் அடி ஆழத்துக்கு போனா தான் அந்த மெட்டீரியல் எடுக்க முடியும். அதுக்கு மேல் உள்ளதான் தோரியம், யுரேனியம். அதை எடுத்து தானே நமக்கு அணுகுண்டு தயார் பண்றாங்க. அப்ப எல்லாமே ஒவ்வொரு பொருளும் லேசான அலுமினியம், அதுக்கு கீழே இரும்பு, மற்ற உலோகங்கள், கடைசியில் அது கீழே தங்கம், வெள்ளி, பிறகு தங்கம், பிறகு பிளாட்டினம், அப்புறம் யுரேனியம், தோரியம், ஆஸ்மியம் வரைக்கும் அப்படியே அதனுடைய அணு திணிவு எவ்வளவோ அந்த மையத்திலிருந்து அந்த தூரத்தில் அமைந்திருக்கும். அப்ப இது போன்ற உலோகங்கள் எல்லாம் நாம் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பூமிக்குள்ள தேடி உள்ள சுரங்கம் அமைத்து உள்ள போய் அந்த தாதுக்களை எடுத்துட்டு வந்து சுத்தப்படுத்தி அந்தந்த உலோகமாக நாம் பயன்படுத்துகிறோம். அப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தி ஸ்பெசிபிக் கிராவிட்டி பிரின்சிபிள் ஒரு புள்ளியிலிருந்து ஒரு இயக்கத்தின் விளிம்பு வரைக்கும் இந்த பிரின்சிபிள் இருக்கும். அதுக்கு மேலேயும் பார்க்கின்ற போது இப்ப பூமி எடுத்துக்கங்களேன், ஒரு இப்போ நார்த் இந்தியாவில லே அப்படின்னு ஒரு கார்கல் லேன்னு சொல்றோம் இல்லையா? அந்த இடத்துல போனோம்னா யாரும் நடக்கிறதே கஷ்டம், ஓட முடியாது. ஏன்னா ஆக்சிஜனுடைய அளவு குறைவு. அதனால நமக்கு உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் அங்க கிடைக்காது. இப்போ நாம வாழ்கின்ற இந்த நிலப்பகுதியில அதிகமான ஆக்சிஜன் இருக்கு. அப்போ எல்லா இடத்துலயும் ஆக்சிஜனுடைய தன்மை ஒன்றுதான் என்றாலும் மண்ணுடைய லெவல்ல இருந்து ஆக்சிஜன் அதிகமா இருக்கும், ஹைட்ரஜன் கலந்திருக்கும். மேலே போக போக ஆக்சிஜன் குறைந்து கொண்டே போய் ஒரு 10 மைலுக்கு பிறகு பார்த்தோம்னா ஆக்சிஜன் இருக்காது, ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் ஒரு கட்டத்துல ஹைட்ரோஜன் நின்று போயிடும், அதுக்கப்புறம் காந்தக்களம் மட்டும்தான் இருக்கும். அப்ப இந்த ஹைட்ரோஜனுடைய கடைசி வட்டம் வரைக்கும் உள்ளதுதான் பூமியின் பௌதிக எல்லை. அதுக்கு பிறகு காந்தக்களம் மட்டுமே இருக்கும். அந்த காந்த களத்திலே தான் சந்திரன் மிதந்து ஓடிக்கொண்டிருக்கிறது 2,30,000 மைல் தொலைவில் இருந்து கொண்டு. இப்படி இந்த பிரின்சிபிள் படி நம்ம உடம்புலையும் மண் மையமாக மூலாதாரம், அதுக்கு அடுத்து லைட்டஸ்ட் ஸ்பெசிபிக் கிராவிட்டி எது அப்படின்னா நீர். அப்ப நீர் மையமாக சுவாதிஸ்தானம், அப்புறம் நெருப்பு மையமாக மணிப்பூரகம், காற்று மையமாக அநாகதம், விண் மையமாக அபிசுக்தி. இப்ப பாருங்க, மண்ணு, தண்ணீர், நெருப்பு, காற்று, விண் 5 பௌதிகமாச்சு. இந்த 5 பௌதிகங்களிலிருந்தும் வெளிப்படுகின்ற காந்தலைகள். அப்ப காந்த மையமாக கழுத்துக்கு மேல தலைப்பகுதி இருக்கு. உணர்கின்ற புலன்கள் எல்லாமே தலையில தான் இருக்கும். தோல் உடல் முழுவதும் இருந்தாலும் கூட, அதுல தொடு உணர்வு இருந்தாலும் கூட, தொட்ட தொடப்பட்ட என்ற அந்த உணர்வுகளை எது அறிகிறது என்று சொன்னால் காந்த களமாகிய தலையில் இருக்கின்ற மூளை தான் அதை அறிய முடியும். மூளை தான் அறிய முடியும். அதனால்தான் உணர்கின்ற புலன்கள் அனைத்தும் உள்ள இடம் தலைப்பகுதி, கழுத்துக்கு மேல தலை. அப்போ பௌதிகம், பிண்டம் என்று சொல்லுவது பௌதிக உடம்பு. அது அந்த 5 வகையான பௌதிகங்கள் உள்ள உடம்பு பிண்டம். அண்டத்தின் பகுதியாக தலையை சொல்லுவாங்க.
இந்த உடம்புக்கு சேட்டலைட் அப்படின்வாங்க. அது காந்த களமாக உணர்வு புலன்களான எல்லாமே தலையில தான் இருக்கும். அப்போ செயல் புலன்கள் ஒன்று வாய்ப்பகுதி தலைக்குள்ள இருக்கு. மற்ற 4 புலன்கள் கைகள், கால்கள், இருவாய், கருவாய் எல்லாமே இந்த பௌதிக உடலில் இருக்கு. ஸோ இப்படி இந்த உடல் அமைப்பே பார்த்தீங்கன்னா அந்த பௌதிகத்தில் எப்படி அணுத்தணுக்கள் பேதப்படுகின்றனவோ அதே போல் நம்முடைய உடலிலேயும் உயிர் துகளின் எண்ணிக்கை மையப்புள்ளி பேதப்படுவதனால அதிகமான திணிவுடைய மைய மூலாதாரம், அதை விட திணிவு குறைந்த மையம் சுவாஸ்தானம், இன்னும் குறைந்த மையம் மணிப்பூரகம், பிறகு அநாகதம், விசுக்தி. இந்த விண் தொகுப்பை விட லேசானது காந்தலைகள். இதிலிருந்து வெளிப்படுகின்ற காந்தலைகள், விண்ணிலிருந்து வெளிப்படுகின்ற காந்தலைகள், அதே போல உயிரிலிருந்து வெளிப்படுகின்ற ஜீவகாந்த அலைகள். அந்த மையம் தலைப்பகுதி, அதுல உணர்வுப்புலங்கள் எல்லாமே இருக்கு. இவை அனைத்திற்கும் உணர்கின்ற திறம் எங்க இருக்கு? மூளையில இருக்கு. அப்போ காந்தத்தை மட்டுமே உணர்கின்ற திறம் மூளையாகவும், இந்த திணிவை உணர்கின்ற மையமாக சுழற்சியாக காந்தத்துக்கு உட்பொருள் இங்கே உயிர் இயக்கம் தானே, அந்த இயக்கத்தை உணர்கின்ற மையம் துரியமாகவும், அந்த இயக்கத்துக்கு மையத்தில் இருக்கும் இருப்பு, அந்த இருப்பை உணர்கின்ற மையம் சிவகலமாகவும் சுத்த வழியாகவும், அந்த சுத்தவெளியை பயணிக்கின்ற இடத்துல வரக்கூடியது நம்ம ஸ்டேஜஸ் பிரிச்சுக்கிறோம். ஆக்சுவலா சுத்த வெளிதான் கணக்கு. ஆனாலும் அவருடைய இயக்க நிலை எப்படி இருக்கு என்றால், உயிர் விண்ணாகி வெண்களிலிருந்து அது இறைத்துகளாகி இறைத்துகளிலிருந்து சுத்த வெளியாக போகிற இந்த பரிணாமத்துலதான் நம்ம துவாதசாங்கம், சந்திரன், சூரியன், சக்திகளம், சிவகலம் என்று ஸ்டேஜஸ் பிரிச்சுக்கிறோமே தவிர உண்மையிலேயே இந்த உயிர் மூலம் விண்ணுக்கு மூலம் இறைத்துகள் மூலம் சுத்தவெளி, இதான் கணக்கு. அதனால எப்போதுமே லைட்டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் பெரிபெரல் நோக்கி தான் போகும். அதே மாதிரி தான் இப்போ அந்த உணர்ச்சிகள் தோன்றுகின்ற போதும், இப்போ கோபம் வருகின்ற போது ஏன் மூளை வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு, என்ன வார்த்தை பேசுறோம்னு நிதானம் இருக்காது, கை கால் என்ன பண்ணுதுன்ற ஒரு நிதானம் இருக்காது, கோபம் வரும்போது நான் மனுஷனா இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப இந்த குழப்பத்திற்கு காரணம் என்ன அப்படின்னா, கோபம் வருகின்ற போது உயிர் சக்தியுடைய விரயம், செலவு அதிகமாகும். அப்படி அதிகமாக செலவாகக்கூடிய உயிர் சக்தி எப்படி போகும்? கால் வழியாகவா, வயிற்று வழியாக, முதுகு வழியாகவா, தலை வழியாகவா, எப்படி போகும்? ஏன்னா அது லைட்டஸ்ட் பார்ட்டிக்கல். அப்ப லைட்டஸ்ட் பார்ட்டிக்கல் போகணும்னு சொன்னா பெரிபெரல் தான் போக முடியும். அப்ப காலுக்கு கணக்கு எடுத்தீங்கன்னா பெரிபெரல் பாயிண்ட் உச்சி. அப்ப உச்சி வழியாகத்தான் உயிர் சக்தி அதிகமாக வெளியே போகும். அப்ப அந்த போற பாதையில தான் மூளை இருக்குது. அப்ப மூளையில அதிக அளவில் உயிர் துகள்கள் ஒரே சமயத்துல மோதுகின்ற போது புயலடிச்ச மாதிரி மூளை தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்துவிடும், சென்சார் பண்ண முடியாது. அதனால தான் சினம் வருகின்ற போது நம்முடைய வார்த்தைகளை சென்சார் பண்ணக்கூடிய திறம் மூளைக்கு இழந்து போகிறதுனால என்ன பேசுறோம்னு தெரியாது. கை கால் அசைவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய சென்சார் இழந்து போவதனால என்ன செய்கிறோம் என்பதும் தெரியாது. ஸோ இப்படி லைட்டஸ்ட் பார்ட்டிகள் பெரிபெரல் நோக்கி தான் போகும் அப்படின்றத எந்த ஆங்கிள் எடுத்து பார்த்தாலும் இந்த பௌதீக உண்மையை நாம் விளங்கிக் கொள்ளலாம். வாழ்க்கை வளமுடன். ஐயா வாழ்க்கை வளமுடன். எனக்கு மலேசியா கிளாஸ் இருக்குங்கய்யா. சரிங்கய்யா, சரிங்கய்யா, செய்து கொள்ளலாம். வாழ்க்கை வளமுடன். நற்சிந்தனை கேள்வி பதில் நிகழ்வை சிறப்பாக விளங்கிய மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களையும் அவரது அன்பு குடும்பத்தினரையும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. கார்த்திகேயன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா என்னன்னா ஐயா சொல்லிட்டு இருந்தது அப்படி கேட்டுட்டு இருந்தீங்க. 2 ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ் வந்துச்சுங்க. சரி, அதான் அதை நம்ம இங்க கேட்டு வச்சிருவோம். நாளைக்கு பேசிக்கலாம். நான் இப்ப கேட்டுறேங்க ஐயாவுக்கு எதுவும் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்க.
இல்ல அதாவது நாளைக்கு ஐயாவை வந்து நம்ம பேச சொல்லிடலாம் அந்த கேள்விக்கு. ம். இல்லைங்க, நான் முதல் கொஸ்டினை போஸ்ட் பண்ணிடுறேன், மறந்தாலும் ஆ, மறந்துடுவேன். ஆமா ஆமா சொல்லிருங்க அதான். அதுக்கு தான் சொல்றேன். அதாவது என்னன்னா, இப்போ வந்து ஐயா வந்து இந்த லைஃப் ஃபோர்ஸோட சர்ஜ் வந்து பிரெயின் வழியா ரீச் ஆகும்போது தான் அது வந்து புயல் அடிச்ச மாதிரி இதாகுதுன்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ ஐயா கடைசியா சொன்னாங்க அதான். அதாவது நம்ம கோபம் வரும்போது ஏன் வந்து நம்மளோட சென்சரி பெர்செப்ஷன், அதாவது நம்ம என்ன பேசுறோம், நம்ம கை கால்லாம் என்ன செய்யுதுன்னே தெரியாம போறது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து ம், ம், அதுக்கும் ம். நம்ம வந்து இந்த அகத்தவம் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸு? ஏன்னா மனம் எங்க குவியுதோ அங்க ஆற்றல் குவியும். ஆற்றல்ன்றது உயிர் தான் இல்லைங்களாங்க? ம். ஸோ அந்த டிரெக்டட் ப்ராசஸ்க்கும் இந்த மாரி ம் சடனா நடக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸு? ஏன்னா எல்லாமே இந்த உயிர் உயிர் ஒடுக்கத்துல தானங்க இருக்கு. நம்மளோட கவனிப்பே உயிரின் அசைவுல தானங்க இருக்கு. ம். ஆகியனை மூலம். ஸோ அது அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? நல்ல கேள்விதான். ம், ம், அப்புறம் அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ம், இப்ப வந்து நம்ம இந்த துல்லிய சமதள சீர்மை அப்படின்றத ம். விஞ்ஞானபூர்வமா ஆம், நம்ம வந்து ரொம்ப நுணுகி கவனிக்கிறோம் இல்லைங்களாங்க? அதாவது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கவனிக்கிறோம். இப்போ அப்படியே ஃபாலோ அப் என்னன்னா, நம்ம இப்படி கவனிச்சு இத தெரிஞ்சுக்கிறதுக்கும், அத நம்மளோட பிராக்டிகல் லைஃப்ல அப்ரோச் பண்ணி பார்க்கும்போது, இந்த துல்லிய சமதள சீர்மைக்கும், நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு பொசிஷன் பண்ணி வச்சிருக்கிற இடங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? அதாவது நான் கேட்கறது புரியுதுல்லங்க? அதாவது இந்த ரியல் லைஃப் பொசிஷனிங்க்கும், இந்த இயக்கத்துக்கும் என்ன தொடர்பு? அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கா? அத பத்தி ஏதாவது டிஸ்கஷன்ல எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா? அப்படின்ட்டு. இது 2 கொஸ்டின் இருந்துச்சுங்கய்யா பேசிட்டே இருக்கும்போது. சூப்பருங்கய்யா, அருமை. நம்ம அந்த 2 ம், கேள்வியும் நம்ம ம். நாளைக்கு ஐயாகிட்ட சரி, கேட்டா, ஐயா இன்னும் நெறைய அதுல நுவான்சஸ் ஆட் பண்ணி சொல்லுவாங்க. எல்லாருக்குமே நிச்சயமா உபயோகமா நிச்சயமா. இருக்கும். ஆமா. ஆமா ஆமா. எல்லாருக்குமே உபயோகம். ம். நாளைக்கு ம். நாளைக்கு கேட்கறதுக்கு நெனச்சிட்டு இருப்பேன். மறந்துட்டேன்னா போச்சு. அதுக்கு தான் சரி ஆமா. நான் இங்க கேட்டு வச்சுருவோம். நம்ம எல்லாருமே ஏதாவது மிஸ் பண்ணிட்டா கூட திருப்பி அத ஞாபகப்படுத்திக்கலாம்னு தான் போஸ்ட் பண்ணேன். சரி, அருமை. நல்லதுங்க. நன்றிங்க வாழ்க ஐயா. வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடலும் பிரம்மஞான கவியும் பாட அருள்நிதி கார்த்திகேய நாகேந்திரன் ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி இளங்கோ தங்கராசன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகுக்கோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன்மாத்திரைகள் ஐவகை
மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம். மதி உயர்ந்தி உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம். பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகநல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணவில் தொகுத்துணவு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.